படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு, சூப்பரா. 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்தது சார்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா எப்படி இருக்கு, இருந்தது? சூப்பரா எப்படி இருந்தது சார்? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. இப்போ படம் எப்படி இருக்கு? 3D எஃபெக்ட்ல நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். முன்னாடி கூட பார்க்கலாம். கண்டிப்பா 3D bro. எஃபெக்ட்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. வேற சூப்பரா பண்ணிருக்காங்க. அது யூனிவர்ஸ்லாம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா அது? இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்தது ப்ரோ? பரவாயில்ல, டீசெண்டா இருந்துச்சு. எப்படி இருக்கு ப்ரோ? படம் எதுக்கு ஆகாது ப்ரோ, வேஸ்ட்டு தான் படம் பார்த்தேன், எதுவுமே புரியவே மாட்டேங்குது. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்தது ப்ரோ? 3D அவ்வளோ நல்லா இல்லை ப்ரோ. 3D நான் தூங்கி தான் ப்ரோ இருந்துச்சு வரேன். மூவி எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு brother. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு எல்லாம். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரியேட்டிவிட்டி, இந்த விஎஃப்எக்ஸு, சவுண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க ஃபேவரட் சீன் என்ன ப்ரோ மூவில? என்னோட ஃபேவரட் சீன் கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்தது ப்ரோ? 3D எஃபெக்ட் ஓகே, பட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியல. நல்லா இருந்துச்சு. மற்ற மூவிக்கு இது கொஞ்சம் பெட்டர் தான். மூவி எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்தது ப்ரோ? 3D எஃபெக்ட்லாம் நார்மல் தான், பட் வந்து ஸ்டோரி தான். ஸ்டோரின்றது அடுத்த இதுக்கு லீடு மாதிரி ஓகே. பார்ட் 2 லீவ் விட்டுருக்காங்க. வரும் வரும் வரும். அதே என்ஜாய்மென்ட்னா இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை, சீரியஸாக தான் இருக்கும் படம். அப்படியே அப்படியே பார்த்துக்கிற மாதிரி சஸ்பென்ஸாக போயிட்டு இருக்கோம் அப்படியே, அவ்வளோதான். யூனிவர்ஸ்குள்ள இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுங்களா? ஆமாம், இது ஒரு தனி கேட்டகரியாக இருக்குது. இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் இல்லை, ஒன்லி கம்ப்யூட்டர்ஸு அப்புறம் இந்த ப்ரெடேட்டர் தான். ஓகே. மொத்தமா இது மாதிரி 10க்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க? 10க்கு 7 கொடுக்கலாம். ப்ரோ மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? இன்ட்ரெஸ்டா போனதுங்களா? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லென்த்தா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் லேட்டா நல்லா இருந்துச்சு. 1.5 மணி நேரம் தான். எப்படி? இந்த அடுத்து கேளுங்க. 3D எஃபெக்ட்ல எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்குங்களா? இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாங்க அந்த அளவுக்கு. பார்க்கலாம். ஓகே. எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஓ சூப்பர் ப்ரோ. மூவி எங்கேயும் லாக் அடிக்கல. படம் சூப்பராக இருக்கு. போகணும். ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. அது யோஜா வந்து எப்படி டீனேஜ்லேருந்து அதோடைய மெச்சூரிட்டி வருது, அது எப்படி அதோட இனத்தில் வந்து அங்கீகாரம் கிடைக்குது, அதுக்காக என்ன பண்ணணும், அது மாதிரி ஃபுல்லாக அதோட ஆர்ஜின் அதோடைய கலாச்சாரத்தை அவர் கொண்டு வந்திருக்காங்க. படம் தாறு மாதிரி 3D நல்லா செட் ஆயிருக்கு. 3Dயுமே ஒரு லேக்லாம் இல்லை. படம் பார்க்கலாம் ப்ரோ. டைம் முடிஞ்சவர் படம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இன்னும் டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி டக்குன்னு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ப்ரோ அதே மாதிரி எங்க லேக் இருந்துச்சுங்களா? லேக் எதுவும் இல்லை ப்ரோ. அதான் சொல்கிறேன், படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சல்லுன்னு போன மாதிரி இருக்குது. டக்குன்னு ஏன் முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக அந்த போர்ட் ட்ரீச்சுமே இங்கே மம்மி அப்படிங்கிற போது நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு ஆர்வத்தை கூறிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்ட் வெயிட் பண்ணலாம். படம் தரமாக இருக்குது. ப்ரொடெக்டர் ஃபேன்ஸ்க்குலாம் இது பயங்கர ட்ரீட்டாக இருக்குங்களா மூவி? கண்டிப்பாக இது வித்தியாசமான ஸ்டோரி. ஒரு ஃபேவரட் சீன் என்ன ப்ரோ? ஃபேவரட் சீன்னா லாஸ்ட்டு தான், கிளைமேக்ஸ் தான். அவங்க அப்பாவை வந்து அவங்க அண்ணனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்கிறது தான். இது வரைக்கும் எந்த பெரிய இதுலையுமே அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனோட குறிக்கோள் வேட்டையாடணும், அது மட்டும். ஆனால் இதில் மட்டும்தான் அவன் ஃபேமிலி ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். 10க்கு இந்த படம் என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க? 10க்கா 8.7 தரலாம்.